கோவை ரத்னபுரியைச் சேர்ந்த நாகராஜ் என்பவர் வீட்டில் பட்டப்பகலில் 20 பவுன் நகையை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக கோவை ரத்னபுரி காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை ரத்னபுரி பகுதியில் கருணாநிதி நகரைச் சேர்ந்தவர் நாகராஜ். பிளக்ஸ் கான்ட்ராக்டர் பணி மேற்கொண்டு வரும் நாகராஜ் மற்றும் அவரது மனைவி வெளியே வேலை நிமித்தமாக சென்ற நிலையில் வீட்டின் கதவின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 20 சவரன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக நாகராஜ் கொடுத்த புகாரின் பேரில் ரத்தினபுரி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நேற்று எங்கள் அண்ணனை பார்க்கலான்னு நானும் எங்கள் அண்ணனும் கோயில்பாளையம் போயிருந்தேங்க. அப்போ அந்த சமயத்தில் என் ஒய்ஃபு எங்கள் சின்னவங்களோட பகிர் மாசமாக இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு என்கிட்ட பர்மிஷன் கேட்டாங்க. சரி நானும் கூப்பிட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு நானும் வெளியே போயிட்டு வந்தாங்க. அவங்க கரெக்டாக 12:30 மணிக்கு போனாங்க. 12:30 மணிக்கு போனாங்க. எனக்கு 1 மணிக்கு கரெக்டாக தகவல் வந்துச்சுங்க. அந்த அரை மணி நேரத்தில் வந்து யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. 20 வருஷமாக நான் கஷ்டப்பட்டேங்க என் 2 குழந்தைகளுக்கு வேண்டி. ஒவ்வொரு ரூபாயாக பார்த்து பிடிக்காமல் சேர்த்து வச்ச காசு எடுத்து. என்ன வேலை பண்ணாங்க? போலீஸ் வந்தாங்களா? போலீஸ் வந்தாங்க. வந்து அவங்களும் எல்லாமே செக் பண்ணிவிட்டு கண்டுபிடிச்சி தரோம் அப்படின்ட்டு போனாங்க.